ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு தெங்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே ஒரு ஃபோல்டிங்காக லைன் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். பேக் நெக் இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், 5.25 இன்ச்சு இருக்குது. அதே 5.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. அதிலிருந்து ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிற டேப் வச்சு அளந்துடலாம். பாருங்கள், ப்ளவுஸோட லென்த்து வந்து கரெக்டாக 13.5 இன்ச்சு இருக்குது. 13.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ப்ளவுஸை டபுளாக மடிச்சுடுங்க. டபுளாக மடிச்சுட்டு பாருங்கள், கீழ்ப்பக்கம் நம்ம ஃபோல்டிங்காக ஒரு கோடு போட்டிருப்போம். அந்த கோட்டு மேலே கரெக்டாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கம் இடுப்பு சைடு, ஆம்கோல் சைடு, கழுத்து பக்கம், ஷோல்டர் பக்கம் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு பாருங்கள், நமக்கு இப்போ பாருங்கள் கழுத்து ரெடி அளவு இதில் இருக்குது. அதுக்கு நேரம் மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து தையலுக்காக 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட் தையல் இந்த இடத்துல இருக்குது. அதில் அதுக்கு நேரம் மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், கழுத்து ரெடி அளவு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்கத்தை மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், ஆம்கோல் இறக்க தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அதை கரெக்டாக அடித்து பிடிச்சிட்டு உள் பக்கமாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு மேல் பக்கம் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பேக் சைட் டாட் மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸ் எடுத்து டேப் வச்சு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு இருக்குது. அதே 2.25 இன்ச்சு கீழ்பக்கம் மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டர் பாருங்கள் 5.5 இன்ச்சு இருக்குது. அதே 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்பு ஸ்டோல் இருக்கும் பாருங்கள் 10 இன்ச்சு இருக்குது. அதே 10 இன்ச்சு வச்சு கீழே மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மார்க் போட்டதெல்லாம் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக அந்த பக்கம் அந்த ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. நம்ம கரெக்டாக வந்துடும். ஆம்கோல் இறக்கத்தையும் மார்க் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், பேக் நெக் இறக்கத்தையும் மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணிவிட்டுருங்க. அதே மாதிரி கழுத்து ரவுண்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் சைடு மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கமாக வச்சு கட் பண்ணிடுங்க. ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட ஆம்கோல் ரவுண்டை வச்சு அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. பாருங்கள், நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது பாருங்கள், பேக் சைடு இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க.
திருப்பி போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஓப்பன் சைடு அந்த பக்கமும் மடிப்பு வந்து நம்ம பக்கம் வச்சுட்டு அதை அப்படியே 4ஆக மடிச்சிடுங்க. இது லைனிங் ப்ளவுஸ்னால கீழ்ப்பக்கம் பாருங்கள். இது வந்து கிளாத் நேர் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு 15 இன்ச்சு மட்டும் போதும். பாருங்கள், அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட பேக் சைடு சரிங்களா, ஸ்லீவோட பேக் சைடு மேல் பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக இருக்கும் அளவு இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் லென்த்து பாருங்கள், தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஸ்லீவ் ஜாயிண்ட்டு அதுக்கு நேராக மார்க்கும், அதில் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், இந்த கை வச்சு இதுக்கு கரெக்டாக நேரமும் இதுக்கு நேரம் வச்சுட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு பாருங்கள், ஆம்கோல் சைடு தையல் வந்து இடத்துல இருக்குது, அதை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடுங்க. எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறதே மார்க் பண்ணுங்கள். நமக்கு வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும் பாருங்கள். அதிலிருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கமாக வச்சு இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் கட்டுங்க. இது வந்து ரெடி அளவு, இது வந்து கட்டிங்காக சரிங்களா. இப்போ நம்ம ஆம்கோல் சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு நேராக அழுத்தி பிடிச்சி அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்கேல் வச்சு மார்க்கெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணிடுங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்காக இந்த ஸ்கேலை நம்ம அப்படியே மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கும் வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அப்படியே வளைச்சி கொண்டுவாங்க. இந்த ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கிறதுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்றரை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. ஆம்கோல் சைடும் சிசர் மார்க் பண்ணிட்டுருங்க. சென்டர்லேயும் ஒரு சிசர் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக கான்செப்ட் பண்ணிடலாம் பாருங்கள். நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம ஷோல்டர் இப்போ அளவு ப்ளஸ் ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள். ஷோல்டர் அகலம் கரெக்டாக கான்செப்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த பக்கம் 1/4 இன்ச்சும் இந்த பக்கம் 1/2 இன்ச்சும் கரெக்டாக இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்லீவும் பேக் சைடும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ண முன்னாடி இது வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக பார்த்துக்கோங்க. இது வந்து கிராஸ் கட்டிங்கு பாருங்கள். கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக போட்டுருங்க லைனிங் பேக் சைடை பாருங்கள். பேக் லைக் இறக்கம் கட் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கு நேராக ஒரு லைனும் கழுத்து அகலத்திட்ட ஒரு மார்க் பண்ணிட்டு பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் மார்க் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு ப்ளவுஸோட லென்த்தை இந்த இடத்துல மார்க் பண்ணிவிடலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம பேக் சைடு எடுத்துருங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நம்ம அரைஞ்சி விட்டுருந்தோம், அதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
இந்த பக்கம் தையலுக்காக ஒரு 4 இன்ச்சு விட்டோம், அதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த பக்கம் நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், அதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இதுதான் நமக்கு ஆம்கோல் ஜாயிண்ட்டு. இதுலேருந்து 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு மார்க் ஷீட்டில் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் ஆம்கோல் சென்ட்ரு அதை கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கொடுத்தீங்க, அதுலேருந்து வச்சு பாருங்கள். பாருங்கள் நமக்கு வந்து கொக்கி பெட்டி கரெக்டாக இந்த இடத்துல வருது. அப்போ இதிலேருந்து தையலுக்காக ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் இந்த ரெடி அளவு. இந்த ரெடி அளவில் வந்து வச்சுட்டு வாங்க. கரெக்டாக இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன் தான் இதில் ரெடி அளவு. இந்த லைனில் வந்து எங்கே வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து வச்சு பாருங்கள், இந்த இடத்துல ரெடி அளவு வருது. பாருங்கள், கரெக்டாக ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 4 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரெடி அளவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கழுத்து இடத்துலேருந்து பட்டி ஜாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு 3.5 இன்ச்சு இருக்குது இந்த இடத்துல. அதே 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிடுங்க. 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாட் பீம் பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் அப்புறம் பட்டி ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் தையல் இருந்த இடத்துல இருக்குது. அதிலிருந்து கரெக்டாக அந்த மெயின் டாட்டை பிடிச்சிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது மேலே கரெக்டாக அந்த தையலை வச்சுட்டு லென்த்தை மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக இதை வச்சுட்டு மெயின் டாட் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், மெயின் டாட் இந்த இடத்துல இருக்குது. அதிலிருந்து டாட்டோட லென்த்தை மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், டாட் லென்த்தையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சைடு ஜாயிண்ட் பட்டி மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு கீழ் பக்கமாக வச்சுட்டு பாருங்கள், சைடு ஜாயிண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், அளவு ப்ளவுஸில் கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கலாம். ரெடி அளவு வந்து 2.25 இருக்குது. இதில் 4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வரும். அதை 3 இன்ச்சை கரெக்டாக இதுலேருந்து மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. இதே இந்த இடத்துலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஸ்கேவ் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வளைஞ்சி விட்டுருலாம். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், வளைவு ட்ராப் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கில் ஒரு சிசர் கட் பண்ணுறாங்க. நடு சென்டர்லேயும் சிசர் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், இந்த நடு சென்டர் சிசர் மார்க்கில் இந்த மாதிரி டபுளாக மடிச்சிருங்க. பாருங்கள், அடுத்து இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சிசர் மார்க் எந்த இடத்துல மடிக்கும்போது விழுதோ அந்த இடத்துல இன்னொரு சிசர் மார்க் பண்ணிட்டுருங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு உண்டான அளவில் மார்க் பண்ணிட்டுலாம். இப்போ நம்ம ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மெயின் டாட்டையும் ஆம்கோல் டாட்டையும் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கீழ் பக்கம் மெயின் டாட்டில் வைங்க. வச்சுட்டு நம்ம ஆம்கோல் சைடு டாட்டையும் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட் கவர் தட்டுறதுக்கு 1/2 இன்ச்சு கேப் இருக்குது. கரெக்டாக இந்த அளவு மார்க் பண்ணிடலாம்.
அடுத்து நம்ம கொக்கிப்பட்டி சைடு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். கொக்கிப்பட்டி சைடு டாட் லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 2.5 இன்ச்சு இருக்குது. 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட் மார்க் பண்ணி விட்டுருலாம். இப்போ நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரெண்டு கவர் தட்டு கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள். ஃப்ரெண்டு கவர் தட்டு எடுக்கிறதுக்கு பிரெஞ்சு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி வளைய வந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணுறது பாருங்கள். பேக் சைடு மேலே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வைங்க. வச்சாச்சு. பட்டி தைக்கிறதுக்கு கீழ்ப்பக்கம் ஒரு லைன் போட்டுருங்க. இது வந்து கீழ்ப்பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ரெடி அளவு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. மேலே ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.25 இன்ச்சு இருக்குது. அந்த 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3.25 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்கன்னா இதில் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து ஃப்ரண்டோட லென்த் எவ்வளோ பாருங்கள். 3.25 இன்ச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே இதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு 3ஆவது மார்க்கில் வச்சுருங்க. பாருங்கள் 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். சைடு டிஃப்ரெண்ட்டு 3.25 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இதை இணைச்சி போட் டக் மாதிரி ஒரு டாட் மார்க் பண்ணிடலாம். பேர் கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல கீழ்ப்பக்கம் மடிச்சுக்கிற ஒரு சிஸ்டரு. இது வந்து இந்த மார்க் வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த இடத்துல கீழ்ப்பக்கம் மடிச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பட்டி வந்து இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்தோன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு 3ஆவது மார்க்கில் வைங்க. பாருங்கள் இந்த இடத்துல வருது நமக்கு. இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே மடிச்சு விட்டுருங்க. கீழே மடிக்க சிசர் மார்க்கும் இந்த கோடும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள். நமக்கு கீழ்ப்பக்கம் ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. அதிலேருந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக பட்டி ஜாயிண்ட்டுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ணது வந்து கரெக்டாக அப்படி எடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத் எப்படி கட் பண்ண பார்க்கலாம். பார்டர் பக்கம் ஸ்லீவ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பேக் சைடு மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவும் பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரெண்டு வாங்க கிராஸ் பீஸ் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தையல் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.